லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பொய்யான தகவல்களுடன் வழக்கு தாக்கல் செய்த ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 50 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. விழுப்புரம் போக்குவரத்து கோட்டத்தில் பணியாற்றிய சீனிவாசன் தாக்கல் செய்த வழக்கில் தமது சான்றிதழ்களில் பிறந்த வருடம் 1964 என்று தவறாக இருந்ததாகவும், உண்மையில் தாம் 1969 பிறந்ததால் துறை ஆவணங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சீனிவாசன் கூறும் பிறந்த நாள் கணக்கையும் அவரது பள்ளி சான்றிதழ்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் ஒரே வயதில் 1ஆம் வகுப்பில் சேர்ந்தது போலவும் 13 வயதில் 12ஆம் வகுப்பை முடித்தது போலவும் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி பொய் வழக்கு தொடுத்ததற்காக 2 வாரங்களுக்குள் மதுரை காந்தி அருங்காட்சியகத்துக்கு நேரில் சென்று 50 ரூபாய் அபராதமாக வழங்கிவிட்டு வருமாறு உத்தரவிட்டார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.